அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, எந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும், சென்னையில் வானிலை எப்படி இருக்கும், வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை நமது சேனலில் அப்டேட் செய்யப்படும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்தில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வட தமிழக பகுதிகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படலாம். சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கலாம். அடுத்ததாக மத்திய மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் மழை பெய்யும் என்று சொல்ல முடியாது. உள்ளூர் வானிலை நிலவரத்தை பொறுத்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்டங்களின் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே உள்ளது. இப்போது சென்னையில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடனே காணப்படும். சென்னையின் சில பகுதிகளில் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை மழை பெய்யக்கூடிய சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை ஏற்படலாம். அப்போது காற்றின் வேகம் திடீரென அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடி, மின்னல் ஏற்படும் நேரங்களில் திறந்த வெளியில் நிற்பதை தவிர்ப்பதுடன் மரங்கள், மின்கம்பங்கள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு அருகில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக வரும் நாட்களில் வானிலை நிலவரத்தை காணலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் சில பகுதிகளில் மழையின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மழை தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியாகும் போது மக்கள் கவனமாக இருப்பது நல்லது. நாளைய வானிலை நிலவரத்தை சுருக்கமாக பார்த்தால், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு என்பது தொடர்ந்து மாறக்கூடியது என்பதால் நாளை காலை வெளியாகும் புதிய அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற தினசரி வானிலை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.